சகருக்கு மட்டன் குழம்பு தான். சாயங்காலமே மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை நைட்டே வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் காலைல தாளிக்கிறதுக்குன்றனால நைட்டே அதை நல்லா கழுவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, தண்ணி, தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்தாச்சு. காலைல எந்திரிச்சதுமே நம்ம அம்புட்டு ருசி மட்டன் மசாலா இருக்குல்ல, மசாலா மட்டும்தான், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்கல. அந்த பட்டை கிராம்புக்கு பதிலாக நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். கறி குழம்புல காய் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு விசில் போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் மட்டன் குழம்பு. மட்டன் சிக்கன் குழம்புக்கெல்லாம் புதினா தொகையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் சிம்பிளாக ஒரு புதினா தொகையல் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸை வேக வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு சகர். புதினா தொகையில் நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சோன்னா அங்கங்கே வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இஃப்தாருக்கு நிறைய பேர் நாங்கள் வெளியூர்லேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ணுறோம், இஃப்தார் பாக்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் கண்டினியூஸாகவே 2-3 நாளாக இஃப்தாருக்கு வெளியில் தான் ஷூட் போயிட்டு இருந்தது. நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் லினோராவையும் பார்த்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்த மணி விளாக்ல பார்க்கலாமா? பாய்.